வெல்கம் டு அபீஸ் ஹாப்பி ஹோமுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்கு எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், பட்டை, ஏலக்காய், மிளகு, அன்னாச்சிப்பூ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 10 பல் பூண்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கிங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வணக்கி விட்டுக்குங்க. நல்லா வணங்கிருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சால்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கணும். சோம்பு, கருவேப்பிலை தழை, பெரிய வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா ரெட்டிஷாக வணங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வணங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா வணங்கிருச்சு. அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா 3ம் போட்டு நல்லா அதையும் வணக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வணக்கி விட்டாச்சு. அது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணியாட்டாக வேணும்னா கொஞ்சம் வாட்டர் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. டென் மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஆட் பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாய்.